கிறிஸ்துவின் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய முதலாவது வாசகத்தில் நாங்கள் வாசித்த இந்த வாசகத்தை எத்தனை பேர் கவனிச்சீங்களோ தெரியல. அது எங்களுடைய புனித பேதுரு எழுதிய முதலாவது கடிதத்திலிருந்து நாங்கள் வாசித்தோம். 5ஆம் அதிகாரம் எடுங்க. 5வது அதிகாரத்தில் 7வது வசனம். அந்த 7வது வசனம் மிக மிக முக்கியமானது. உங்கள் கவலைகளை எல்லாம் அவரிடம் விட்டு விடுங்கள். உங்கள் கவலைகளை எல்லாம் அவரிடம் விட்டு விடுங்கள், ஏனென்றால் அவர் உங்கள் மேல் கவலை கொண்டுள்ளார். அவர் உங்கள் மேல் அக்கறையோடு இருக்கிறார். கவலை இல்லாதவர்கள் என்று சொல்லி இந்த உலகத்தில் யாருமே இருக்க முடியாது. ஒவ்வொரு வயது, ஒவ்வொரு காலத்திலேயும் ஒவ்வொரு கவலைகள் எங்களுக்கு இருக்கும். அல்லது ஒவ்வொரு விஷயத்திலேருந்து நாங்கள் அங்கலாய்ப்போடு இருப்போம், பரபரப்போடு இருப்போம். சின்ன வயதில் பரீட்சையை பற்றி அல்லது சின்ன சின்ன விஷயங்களை பற்றி பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய கவலைகள். இந்த பரீட்சையை எப்படி நான் முகம் கொடுக்கிறது, அல்லது எப்படி இந்த எக்ஸாம்ல இருந்து பாஸ் பண்றது, இந்த மாதிரியான பரபரப்பு, இந்த மாதிரியான கவலை இருக்கு. கொஞ்சம் வயது வந்த பிறகு எப்படி என்னுடைய எதிர்காலத்தை பற்றிய கவலை, எப்படி நான் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை எனக்கு கிடைக்குமா, நல்ல ஒரு தொழில் கிடைக்குமா, நான் படிச்சதை கேட்டு எனக்கு தொழில் வருமா, கிடைக்குமா அப்படி என்ற கவலை. அதுக்கு பிறகு திருமணம் நடக்குமான்ற கவலை. திருமணம் முடித்தவரோட எப்படி சந்தோஷமா வாழ்றன்ற கவலை. குழந்தை பாக்கியம் கிடைக்குமான்ற கவலை. குழந்தைகள் கிடைச்ச பிறகு அந்த குழந்தைகள் எப்படி வளர்க்குறன்ற கவலை. பிறகு குழந்தைகள் வளர்ந்து கொஞ்சம் வயதான பிறகு நோய்வாய்ப்பட்ட அந்த நோய்களை பற்றிய கவலை. அதுக்கிடையில பொருளாதாரத்தை பற்றிய கவலை. இப்படி கவலைகள் தான் எங்களோட வாழ்க்கையில மாறி 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 வந்துட்டு இருக்கிறதா ஒரு மனித வாழ்க்கை. எங்களோட எந்த பருவத்தை எடுத்துக்கொண்டாலும் கவலைகள் இல்லாத ஒரு மனிதன் அப்படின்னு சொல்லி இந்த உலகத்துல காண்றது ரொம்ப அபூர்வம். அப்படியான மனிதர்கள் இல்லை. ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு எங்களை பார்த்து அழைத்து ஒரு ஆழமான செய்தியை எங்களுக்கு தருகிறார். உங்களுடைய கவலைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரிடம் ஒப்படைத்து விடுங்கள். இது சொல்றது பேதுரு, புனித ராயப்பர். ஏனென்று சொன்னால், அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அவர் ஒரு சாதாரண மனிதனாகத்தான் அவருடைய வாழ்க்கையை வாழ்ந்து முடித்தார். திருச்சபையினுடைய முதலாவது பாப்பரசர். இன்றைக்கு வத்திக்கானுக்கு போனா, ரோமைக்கு போனா, இந்த உலகத்தை ஆண்ட அந்த அதிகாரத்தில் இருந்த அந்த பாப்பரசருடைய அந்த அதிகாரம். ஆனால் முதலாவது பாப்பரசர் பேதுரு ஒரு சாதாரண ஒரு மீனவர், படிப்பறிவு இல்லாதவர். நல்ல உள்ளம் இருக்கு. ஆண்டவர் இயேசுவை பாருங்க, கண்ட உடனே அந்த முதலாவது அற்புதம், அந்த மீன்களை பெருக செய்த அந்த அற்புதத்துல நிறைய பேர் என்ன செஞ்சிருப்பாங்க, அந்த மீனை கொண்டை விற்று காசாக்கி என்ன வேறு வழியில் அவருடைய வாழ்க்கையை கொண்டு போயிருக்கலாம். ஆனால் அவ்வளவு பெரிய செல்வம் கிடைத்தாலும் எல்லாவற்றையும் விட்டுட்டு ஆண்டவர் இயேசுவுக்கு பின்னாடி அவரை பின்தொடர்ந்து இந்த பார்த்த உடனே அந்த ஒரு காதல் வர்ற மாதிரி, லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் அப்படின்னு சொல்லக்கூடிய மாதிரி, ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த முதலாவது பார்வையில, முதலாவது வார்த்தையில தான் தேடிக்கொண்டிருக்கிற அந்த வாழ்வினுடைய அர்த்தத்தை தர வேண்டியவர், தரக்கூடியவர் இவர் தான் அப்படி என்று சொல்லி ஆண்டவர் இயேசுவை பின்பற்றி அந்த வாழ்க்கையை தொடங்கியவர் தான் பேதுரு. ஆனா அவருடைய வாழ்க்கை முழுவதிலேயே நாங்க பார்த்தோம் என்று சொன்னா, இந்த மனித பலவீனம் எப்போதுமே இருந்து கொண்டே இருந்தது. கீழே விழுவதும் எழும்புவதும், கீழே விழுவதும் எழும்புவதும் தான் பேதுருவினுடைய வாழ்க்கை. அவர் ஒரு குடும்ப தலைவராக இருந்தார். ஆனபடியால் நீங்க குடும்பத்தில் வாழக்கூடிய உங்களுடைய கவலைகள், வேதனைகள் என்னவென்று பேதுருவுக்கு தெரியும். மனித வாழ்க்கையில பலவீனம் என்னன்னு தெரியும். எவ்வளவு விருப்பம், ஆண்டவர் இயேசுவுக்காக நான் உயிரையே கொடுப்பேன், என்ன நடந்தாலும், நான் எல்லாரும் விட்டுட்டு போனாலும் ஆண்டவரே நான் உண்மை விட்டுட்டு போக மாட்டேன் என்று சொன்னவர் அந்த இறுதி ராவுணவு வேளையில. ஆனா எங்களுக்கு தெரியும், அந்த இரவு, அந்த நிச்சயம் இல்லாத அந்த இரவு, பெரிய வியாழக்கிழமை இரவுல ஒரு சாதாரண தண்ணி ஊற்றி கொண்டு வந்த அந்த பணிப்பெண் ஒரு போர் வீரன் கேட்டாலும் பரவாயில்லை. ரோமை போர் வீரன்
வீட்டியோட வந்து நீ அவரோடு இருந்தவர்னு கேட்டாலும் பரவாயில்லை. ஒரு சாதாரண வேலை செஞ்சு கொண்டிருந்த ஒரு பெண் வந்து கேட்டதுக்கே பயந்து போய் அவருக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை என்று சொல்லி மறுதளிக்கிற அளவுக்கு பலவிதமானது. ரொம்ப பயம் உள்ளவங்க தான் ரொம்ப சத்தமா பேசுவாங்க. பேதுருவும் அப்படிதான். ரொம்ப பயமா உள்ளத்துல மனசுல பயம் உள்ளவங்க தான் கத்தி கொண்டிருப்பாங்க. மனிதர்களும் அப்படிதான். நாங்கள் சாதாரணமா சில நாய்கள் நாங்கள் பார்ப்போம்னு சொன்னா எந்த நாய் கத்தி கொண்டிருக்கோ அந்த நாய் கடிக்காது அப்படின்வாங்க இல்லையா? குறைக்கிற நாய் கடிக்காது அப்படின்னு சொல்ற மாதிரி தான் பேதுருவும் கிட்டத்தட்ட அப்படித்தான். ஆண்டவருக்காக வாழ வேண்டும் என்ற அவ்வளவு பெரிய விருப்பம், ஆனா பலவீனமான நிலை, கவலைகள். சில வழியில பேதுரு தனிமையான நேரத்தில் இருந்து யோசிச்சிருப்பாரு, என்னுடைய மனைவியை பற்றி, தன்னுடைய பிள்ளைகளை பற்றி. ஆண்டவர் இயேசு கொல்லப்பட்ட பிறகு, அவர் வந்து இறந்த பிறகு, உயிர்த்த பிறகு ஆண்டவர் அவரை தனிமையாக சந்திச்சு அந்த திபேரியா கடற்கரை ஓரத்தில் நீ என்னை அன்பு செய்கிறாயா என்று 3 முறை கேட்கிறாரு. அந்த தருணங்கள், அதற்கு பிறகு விசேட விதமாக தூய ஆவியினுடைய அருள் பொழிவு வரைக்கும் பேதுருவுக்கு இந்த கவலைகள், கேள்விகள் மனசுல வந்து கொண்டே இருந்திருக்கும். உங்களுக்கும் எனக்கு வரக்கூடிய மாதிரியான கவலைகள், குடும்பத்தை பற்றிய கவலைகள், பொருளாதார கவலைகள், கோபங்கள். மத்தேயு என்ற அந்த வரி வசூலிக்கிறவரும் ஆண்டவர் இயேசுவோட இருக்கிற பார்க்கும்போது பேதுருவுக்கு எப்பயுமே கோபம் வருமா என்று சொன்னால், வரி வசூலிக்கிறவங்க வந்து ஒரு பெரிய துரோகிகளாக கருதப்பட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு துரோகியம் ஆண்டவர் இயேசுவின் அந்த சீடர் கூட்டத்தில், இந்த 12 பேருடைய அந்த உள்ளுக்கு இருக்கிற கூட்டத்தில் ஒரு ஆளா இருக்கிறார். அப்படின்னும் போது பேதுருவால ஏற்றுக்கொள்ளவே முடியல. நமக்கும் அப்படித்தானே, சில பேரை வந்து நம்மளால ஏற்றுக்கொள்ளவே முடியாது. மற்றவங்க எல்லாரும் அவரோட பேசும்போது எங்களுக்கு இங்க பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கும், யார் அப்படின்னு எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரியாக எல்லா விதமான மனித பலவீனங்களையும் அனுபவங்களையும் கவலைகளோடு வாழ்ந்த ஒரு மனிதன் தான் எங்களுடைய அற்புதமான இந்த புனிதர் பேதுரு. அன்பார்ந்தவர்களே, அவர் எழுதுகிற இந்த திருமுகத்துல எழுதக்கூடிய இந்த வார்த்தைகள் அதான் நான் இன்னைக்கு சொன்னேன். வந்து பாருங்க, உங்கள் கவலைகளை எல்லாம் அவரிடம் விட்டு விடுங்கள். எல்லோரும் சொல்லுங்க, உங்கள் கவலைகளை எல்லாம் அவரிடம் விட்டு விடுங்கள். ஏனென்று சொன்னால், அவர் உங்கள் மீது கவலை கொண்டுள்ளார், அவர் உங்கள் மீது அக்கறை கொண்டுள்ளார். சகோதர சகோதரிகளே, அதனாலதான் கடவுள் மனிதனாக இந்த உலகத்தில் வந்து பிறந்தார். நிறைய விஷயங்களை நாங்க பேசுவோம், ஆனா எதற்காக ஆண்டவர் இயேசு மனிதனாக பிறக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டா சில வேளையில எங்களுக்கு பதில் தெரியாது. நற்செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, நற்செய்தி என்ன அப்படின்னு உங்களை பார்த்து கேட்டா என்ன நற்செய்தி அப்படின்னு யோசிப்பீங்க. என்னடா நற்செய்தின்றாங்க, என்ன அந்த நற்செய்தி? குருத்துவதுக்கு படிக்கிற மாணவர்களையும் நான் இந்த கேள்வியை கேட்கிறேன். நான் கிளாஸ் எடுக்கும்போது இந்த நற்செய்தி என்றா என்ன அப்படின்னு ஒரு சில வார்த்தையில சொல்ல முடியுமா உங்களுக்கு? இப்போ பல பதில்கள் சொல்லுவாங்க. நற்செய்தி என்றா என்ன? அன்பு செய்யறது ஃபாதர் அப்படின்வாங்க. பகைவர் அன்பு செய்யறது அப்படின்வாங்க. பகைவர் அன்பு செய்யறது நற்செய்தியா? உங்களோட வீட்டுக்கு பக்கத்துல ஒரு பகைவர் இருக்கிறாருன்னு வைங்க, ஒரு எதிரி. அவர் வந்து எந்த நேரமும் உங்களோட பிரச்சனையே கொடுத்துட்டு இருக்கிறாரு. இன்றைக்கு இருக்கிற வேலி, இப்படி இருக்கிற வேலி ஒரு கிழமைக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு வந்துருக்கு, ஒரு அடி உள்ள வந்துருக்கு. உங்களை வீட்டில் நித்திரவுல வர்றாரு, இல்லை இரவுல கல்லறிஞ்சு பிரச்சனை கொடுத்து கொண்டே இருக்கிறாரு. உங்களுக்கு எதிராக போயிட்டு அங்கே இங்க சூனியம் வைக்கிறாரு. அதில் யோசிச்சு பாருங்க, உங்களோட பொம்பளை பிள்ளைகளை வீட்டில் இருக்க விடுறாரு, இல்லை பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கிற ஒரு எதிரி. அவனை அன்பு செய்யறது உங்களுக்கு நல்ல செய்தியா? கேட்கிறேன், நான் பிராக்டிக்கலா கேட்கிறேன். அவங்க வீட்டில் அவங்க அம்மா இறந்துட்டாங்கன்னு வைங்க, அப்ப கொஞ்சம் மனசு கொஞ்சம் சந்தோஷமா இருக்குமா? ஆஹா, இவன் செஞ்ச காரியத்துக்கு தான் இப்படி நடந்திருக்கு, இவன் செஞ்சதுக்கு தான் கடவுள் தண்டனை கொடுத்துருக்கிறாரு. ஆனா வெளியில காட்டிக்கொள்ள மாட்டோம், சரி கொஞ்சம் கவலையா இருக்கிற மாதிரி நாங்க இருப்போம். ஆனா அப்பதான் எங்களுக்கு நல்ல செய்திமா இருக்கும். பகைவரை அன்பு செய்யறது எல்லாம் சரியா புரிஞ்சு கொள்ளணும். அன்பு செய்யறது அப்படின்றது நற்செய்தி அப்படின்றது நாங்கள் நிறைய நினைப்போம். நற்செய்தி என்றால் இரண்டாவது சகோதர செய்தி சரியா புரிஞ்சு கொள்ளுங்க. கிறிஸ்தவம் தந்த அந்த மாற்றம் என்ன, அந்த நற்செய்தி என்ன, அந்த நற்செய்தி என்னன்னு சொல்லி புரிந்து கொள்ளாம எங்களால எங்களோட கிறிஸ்தவ வாழ்க்கையை சரியா வாழ முடியாது. சகோதர சகோதரிகளே,
நாங்க கடவுளால படைக்கப்பட்டவர்கள். கடவுளுடைய விருப்பம் என்னன்னு சொன்னா, கொஞ்சம் வெளியில வச்சிருக்கம்மா, கடவுளுடைய விருப்பம் என்ன அப்படின்னு சொன்னா, வெளியில ஸ்பீக்கர் கேட்குதான் நாங்க இருந்து கேட்கலாம். நீங்க குழந்தை பிள்ளையோட இருக்கோம். இப்ப கடவுளுடைய விருப்பம் என்னன்னு சொன்னா, தன்னுடைய அருள் நிறைய, தன்னுடைய அருளை மனிதர்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்பினார். அதனாலதான் கடவுளங்களை படைக்கும் போது தன்னுடைய உருவுல, தன்னுடைய சாயல்ல படைச்சார், தன்னுடைய மாதிரியாக படைத்தார். கவனிங்க, இது சரியான முக்கியமானது. எங்களை கிறிஸ்தவ விசுவாசத்துக்கு இது தெரியாம தான் நாங்க அங்கே இங்கே எல்லாம் ஓடிட்டு இருக்கிறோம். யாராவது ஒரு கேள்வியை கொண்டு எங்களுக்கு தெரியாது. கடவுளுடைய நாங்க படைக்கப்பட்டவர்கள். சாத்தான் லூசிபர் செய்த தவறு என்னன்னு சொன்னா, அவனும் படைக்கப்பட்டவன், ஆனா அவன் சோதிக்கப்படையில, ஆனா அவனாகவே படைத்தவனாக நினைச்சான். அதனால கடவுளுடைய அருளை இழந்து தண்டிக்கப்பட்டான். நாங்க படைக்கப்பட்ட நாங்க, அந்த சாத்தான் எங்களை சோதிக்குது, நீயும் படைத்தவன போல ஆகலாம், கடவுள் ஆகலாம் அப்படின்னு சொன்ன உடனே எங்களுக்கு அந்த ஆசை வருது. அதனால நாங்க என்ன செய்யறோம், அவர் சொன்ன அந்த செயலை விட்டுட்டு நாங்க அந்த அருள் நிலையை இழந்துடுறோம். அப்படின்னு சொன்னா தூய ஆவியை இழந்துட்டோம். கவனிச்சு கொள்ளுங்க அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அருள் நிலையில இருக்கிற அப்படின்னு சொன்னா தூய ஆவியால நிறைஞ்சி இருக்கிறது. அதுக்கு பிறகு ஆண்டவர் என்ன செய்கிறார், தந்தையாகிய கடவுள் பலரை அனுப்புகிறார். இந்த இழந்த இந்த அருள் நிலைக்கு என்னுடைய மனிதர்கள் எல்லாரும் போய் போய் பாதாளத்திலே விழுந்துகிட்டு இருக்கிறாங்க. போறவங்க எல்லாரும் விழுந்து விழுந்து பிறந்து 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 ஆயிரக்கணக்கான வருஷம் எல்லாரும் கீழே போய் விழுந்து விழுந்துகிட்டே இருக்கிறாங்க. தூய ஆவியானவர் எல்லாருக்கும் வரலப்பட்டிருக்கேல, இறைவாக்கினரை அனுப்புறாரு, பிதாக்களை அனுப்புறாரு, அரசர்களை உயர்த்துறாரு. இப்படி எவ்வளவு பேர் என்ன காரியங்கள் செய்தாலும் மனிதரை மறுபடியும் மீட்க முடியல, அந்த அருளை கொடுக்க முடியல. ஏனென்று சொன்னா, அந்த ஏதேன் தோட்டத்தில் செய்த அந்த பாரம், அந்த பாவத்தினுடைய அந்த கணம் அவ்வளவு பெருசு. கடவுளுடைய இதயத்தை நோகடிச்ச அந்த வேதனை, அந்த பாவத்தினுடைய பாரம் பெருசு. யோசிச்சு பாருங்க, அந்த நேரத்தில் தான் தந்தை மகன் தூய ஆவியானவர் அந்த வேளையில மகன் சொல்றாரு, நான் போகிறேன். கடவுளாக இருந்தவர் நான் மனிதனாகிறேன். எல்லா மதங்களும் சொல்ற ஒரு உண்மையான விஷயம் இருக்கு, இந்த கர்மான்னு சொல்ற விஷயம், கர்ம வினை பயன் அப்படி என்று எல்லா மதங்களும் பேசுவாங்க. அது ஒரு மனித நியதி ஒன்று, அது கிறிஸ்தவத்திலையும் இருக்கு. ஆனா கிறிஸ்தவத்தில் இருக்கு அந்த கர்ம வினை பயன்ல இருந்து நாங்க எஸ்கேப் ஆகிறதுக்கு, விலகிறதுக்கு எங்களுக்கு வழி இருக்கு. மற்ற மதங்கள் எல்லாம் சொல்றது நாங்க செய்யற பாவத்துக்கு தண்டனைக்கு ஏற்ற மாதிரி சுத்தி சுத்தி பிறந்து கொண்டே இருப்போம் அப்படின்னு. நாங்க ஒரு நல்ல காரியம் செய்தா நன்மை எங்களுக்கு கிடைக்கும், தீமையானது செய்தா அந்த தீமையை நாங்க அனுபவிச்சாவோம். ஆனா கிறிஸ்தவத்துல மட்டும்தான் அந்த மீட்பு இருக்கு. ஏனென்று சொன்னால் யாராவது ஒருவர் அதற்காக அந்த விலையை கொடுத்தாகும். இறங்கி வந்த மகன் என்பது சகோதர சகோதரிகளே, கடவுள் மகன் இறங்கி அவர் அந்த இரத்தம் சிந்தி அந்த கர்ம வினைக்காக அவர் பலியாகிறார். அதற்காக தான் அவர் கொல்லப்படுறாரு. எதற்காக ஆண்டவர் இயேசு கொல்லப்படணும் என்று யோசிச்சு பாருங்க. ஒரு சாதாரண கொலை இல்லை, அவருடைய கடைசி துளி ரத்தம் வரை, ஏன் ரத்தம் போன பிறகு தண்ணீர் வரை அந்த உடல்ல இருந்து எல்லாமே சிந்துகிற அளவிற்கு அவர் கொல்லப்பட்டார். ஆண்டவர் இயேசுவை அன்பார்ந்தவர்களே கொடூரமான முறையில் தண்டிச்சாங்க. யாருமே எதிர்பார்க்கல இவ்வளவு கொடூரமா அவரை கொல்லணும் அப்படின்னு. 2 மரண தண்டனைகள் ஆண்டவருக்கு கிடைச்சது. இந்த சாட்டையால் அடிச்சது அப்படின்றது ரோமியரை பொறுத்தவரையில ஒரு மரண தண்டனை. 39 சாட்டை அடிகள். எப்படி சாட்டை அடிப்பாங்கன்னு சொன்னா, 39 சாட்டை அடிக்கு மேல அது கூட தாங்க மாட்டாங்க, நிறைய பேர் அதுக்குள்ளே இறந்துருவாங்க. அந்த சாட்டைகள் எல்லாம் பெல்ட் மாதிரி, கூரான பெல்ட். அதுல நுனியில இந்த கொக்கிகள் இருக்குமா, இந்த கொக்கி மாதிரி கொழுக்கி மாதிரி எப்படி இருக்கும். 2 மொத்தமாக ஆட்கள் அந்த தண்டனைக்குரிய கைதியை கட்டி போட்டு மாறி மாறி அடிப்பாங்க. அடிக்கும் போது அந்த சாட்டை முதுகு அப்படியே கிழிச்சு அந்த 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 கொக்கியெல்லாம் உடம்பு முதுகுல போய் அப்படியே சதைய பிச்சு எடுத்துக்கிட்டு வருவாங்க. 39 அடிக்கு மேல அடிக்க முடியாத சட்டத்தின்படி. ஆண்டவர் இயேசு 39 அடி அந்த சாட்டை அடியிலேயே அவர்
அதனாலதான் அவர் சிலுவையை சுமந்து கூட செல்ல முடியாத நிலையில் இருந்தார். ஒரு 33 வயசு வாலிபன். அதனாலதான் அவர் 3 மணி நேரம் தான் சிலுவையில தொங்கிட்டு இருந்தாரு. தலைமையா சிலுவையில அறையப்படுறவங்க நாள் கணக்கில் தொங்கிட்டு இருப்பாங்க. அன்பானவர்களே, அவ்வளவு தூரம் வதைக்கப்பட்டார். அவரை காண்றவர்களுக்கு கூட இவர் மனித உரு இல்லை அப்படின்ற அளவுக்கு அவர் சிதைக்கப்பட்டார். சிதைக்கப்படுறா எப்படி யோசிச்சு பாருங்க. ஒரு ஆளை போட்டு சிதைக்கிறது அப்படின்னு போட்டா அடிக்கிட்டு அடிச்சு அப்படியே சிதைக்கிறது. அந்த ரத்தம். இரண்டாவது சகோதர சகோதரிகளை, ஆண்டவர் இயேசு சிலுவையில தொங்கிட்டு இருக்கும் போது கடைசியாக ஒரு சொல்ற வார்த்தை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா எங்களுக்கு பல விஷயங்கள் புரிய தொடங்கும். ஆண்டவர் இயேசு இந்த வாயில கடைசியா ஒரு வார்த்தை வருது, எல்லாம் நிறைவேறிற்று அப்படி என்று சொல்லி யோவான் நற்செய்தியில் அவர் தலை சாய்ந்து உயிர் வர்றார். எல்லாம் நிறைவேறிட்டுன்னா எங்களுக்கு தமிழ் டிரான்ஸ்லேஷன்ல நிறைய நேரத்தில் அது புரியாது. என்ன எல்லாம் நிறைவேறிட்டுல என்னத்தை சொல்றாரு? அதோடைய கிரேக்க வார்த்தை டெட்டலஸ்டை அப்படின்னு சொல்ற வார்த்தை. இந்த டெட்டலஸ்டை அப்படின்ற வார்த்தை எங்க பயன்படுத்தினாங்க? அதுக்கு என்ன பின்னணி? ஏன் ஆண்டவர் இயேசு இந்த உலகத்துல பேசிய வார்த்தைகள்ல கடைசியா சிலுவையில பேசிய வார்த்தை டெட்டலஸ்டை, இட் இஸ் ஃபினிஷ்ட். அந்த வார்த்தையின் அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, என்பது சகோதர சகோதரி கவனிச்சு கொள்ளுங்க. ஒரு அடிமை சந்தையில தான் அந்த வார்த்தை பயன்படுத்துவாங்களாம். இப்ப ஒருவர் கடன் வாங்குறாரு. அந்த வாங்கின கடனை கொடுக்கறதுக்கு அவருக்கு வசதி இல்லை, பெரிய தொகை கடன். அப்ப கடன் கொடுத்த அந்த எஜமான் என்ன செய்வாரு? வீட்டுல இருக்கிற பொருட்கள் எல்லாத்தையும் ஏற்றிட்டு போயிடுவாரு. வீட்டுல இருக்கிற சட்டை முட்டி இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துட்டு போனாலும் அந்த கடனுக்கு போதாது. அப்ப அடுத்த ஒரு காரியம் செய்வாரு, அவங்க வீட்டில் இருக்கிற மனைவி பிள்ளைகளையும் அடிமைகளா கொண்டு போயிடுவாங்க. இவரை மட்டும் விட்டுருவாங்க, வீட்டு தலைவரை மட்டும் விட்டுருவாங்க. அவர் என்ன செய்யணும்? அவர் போய் எங்கேயாவது தேடி உழைச்சு அல்ல யாருடைய தயவையாவது பெற்று அந்த காசை கொண்டு திருப்பி கொடுக்கும் போதுதான் இவங்க எடுத்துட்டு போன இந்த சொத்துக்களும் இவங்க குடும்பத்தாக்களையும் மனைவி பிள்ளைகளையும் விடுவாங்க. ஆனா அதுக்கிடையிலேயே அவங்களெல்லாம் அபியூஸ் பண்ணிடுவாங்க. அடிமையா கொண்டு போய் சாப்பாடு கொடுத்து வளர்க்க மாட்டாங்க. இதனால நிறைய மக்கள் இந்த மாதிரியா அடிமையில இருந்தவங்களுக்கு எந்த மீட்பும் இல்லாம இருந்தாங்க. அன்பார்ந்தவர்களை கவனிச்சு கொள்ளுங்க. அப்படியாக யாராவது ஒருவருக்கு யாராவது தயவு காட்டி அவருக்கு அந்த பணம் கிடைச்சி கொண்டு அந்த பணத்தை கொடுக்கும் போது அந்த பத்திரத்துல ஒரு வார்த்தை எழுதுவாங்களாம், டெட்டலஸ்டை என்று எழுதுவாங்க. அந்த வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னா, கணக்கு தீர்த்தாகி விட்டது, அந்த கடன் தீர்த்தாகி விட்டது அப்படி என்ற வார்த்தை. அதுதான் நம்ம ஆண்டவர் சிலுவையில் இருந்து கடைசியாக கதறி அந்த கடைசி வார்த்தை டெட்டலஸ்டை, கடன் தீர்த்தாகி விட்டது. எந்த கடன்? ஏதேன் தோட்டத்தில் ஆரம்பமான அந்த கடன், எதற்காக அவர் இறங்கி வந்தாரோ அந்த கடன், என்னையும் உங்களையும் மீட்கிறதுக்கு அந்த கர்ம வினை பயனுடைய அந்த கடன், அந்த சாப கடன், அந்த பாவ கடன், அந்த அருளை பெறுவதற்கு அன்பார்ந்தவர்களே, அதுக்கு பிறகுதான் தூய ஆவியானவரை நானும் நீங்களும் பெற்றுக்கொள்ளலாம். அதுவரைக்கும் தூய ஆவியான ஒரு சில பேருக்கு மட்டும்தான் வழங்கப்பட்டிருந்தார். ஒரு சில இறைவாக்கினருக்கு, குருக்கள், அப்படி ஒரு சில பேருக்கு தான் இருந்தாங்க. ஆனால் பெந்தெகோஸ்து அன்று இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி நம்புகின்ற யாராக இருந்தாலும், அவர் எந்த நிலையில இருந்தாலும், அவர் பெரும் பாவியாக இருந்தாலும், ஒரு மனித வாழ்க்கையில் சரியான முறையில் வாழாமல் தூரத்தில் இருந்தாலும், எவரெல்லாம் இயேசுவை ஆண்டவர் என்று சொல்லி மனதார ஏற்றுக்கொள்ளுகின்றார்களோ, எவரெல்லாம் இயேசு ஆண்டவர் இறந்து உயிர்த்து வாழுகிற கடவுளாக இருக்கிறார் என்று சொல்லி மனதார நம்புகின்றார்களோ, வாயார அறிக்கை எடுக்கின்றார்களோ, அவர்களுக்கு தந்தையாகிய கடவுள் தூய ஆவியை வழங்குகிறார். இரண்டாவது சகோதர சகோதரிகளே, இதுதான் நற்செய்தி. இந்த நற்செய்தியை தான் பேதுருவும் பவுலும் இந்த திருத்தூதர்கள் எல்லாம் போற இடமெல்லாம் சொன்னாங்க. மற்ற மதமெல்லாம் சொல்லுவாங்க, நீங்க நல்லவரா இருக்கணும்னா நற்செய்தின்னா அந்த மலை ஏறுங்க, இந்த மலை ஏறுங்க, உங்களோட வாழ்க்கையில ஈடேற்றம் பெறணும்ன்றா அந்த காணிக்க கொடுங்க, இந்த காணிக்க கொடுங்க, அங்க போங்க, இங்க போங்க, தலைகளால் இல்லைங்க, வெயில நடவுங்க, பல பல கஷ்டமான காரியங்கள் சொல்லுவாங்க. இயேசுவை ஆண்டவர் என்று சொல்லி நம்புறதுக்கு நீங்க என்ன கஷ்டம் செய்யணும்?
நீங்க இருக்கிற நிலையில இருந்து, உடைந்த நிலையில இருந்து கண்ண மூடி இயேசுவே என்னுடைய ஆண்டவர் என்று மனசார ஏற்றுக்கொண்டு இதை இன்றைக்கு செஞ்சு பாருங்க, உங்களுக்கு அந்த விஷயம் வித்தியாசம் தெரியும். இதுதான் நற்செய்தி. இதை போய் பேதுருவும் பவுலும் சீடர்களும் அறிவிக்கிறாங்க முதலாவது நாள்ல இருந்து. எங்களுக்கு இது தெரியல, இதெல்லாம் பிறகு பிறகு பார்த்து பார்த்து புரிஞ்சு கொண்டு எழுதிய விஷயங்கள் தான். அவங்களே போய் சொல்லுவாங்க, இப்படி எல்லாம் நடக்கும்னு எங்களுக்கு தெரியாது. நாசரேத்தூர்ல இருந்து ஒரு மனிதர் வந்தாருன்னு தான் நாங்கள் நினைச்சோம். ஆனா அது கடவுளுடைய மகன். இந்த கடவுளுடைய மகன் இறங்கி வந்து இப்படி தன் ரத்தத்தை சிந்தி இந்த கர்ம வினை பயனில் இருந்து எங்களை மீட்டு எடுத்திருக்கிறார். அவரை ஆண்டவராக கொண்டவர்கள், அவரை எங்களை வாழ்வின் ஆதாரமாக கொண்டவர்களுக்கு ஆண்டவர் தன்னுடைய தூய ஆவியை வழங்குகிறார். அந்த வேளையில உங்களோட வாழ்க்கையில நோய்கள் மறைந்து போகுது, உங்களோட வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் இல்லாமல் போகுது. மகிழ்ச்சியும் நிறைவும் நிம்மதியும் அந்த தூய ஆவியானவர் வழங்கும் பொழுது, அன்பான சகோதர சகோதரிகளோட வாழ்க்கையில நீங்கள் என்னவும் செய்யலாம். பிரியமான சகோதர சகோதரிகளே, இது வாழ்க்கை அனுபவம். எனக்கு தெரிந்த ஒருவர் இந்த அனுபவத்தை பெற்ற பலருடைய வாழ்க்கை சாட்சியத்தை நான் கேட்டிருக்கிறேன், கண்டிருக்கிறேன். நான் கூட அதை நான் அனுபவிச்சிருக்கிறேன். இது வெறும் எண்ணக்கரு அல்ல, இது ஒரு சிந்தனை இல்லை. நிறைய பேர் நினைச்சாங்க இது ஒரு கட்டுக்கதை அப்படின்னு சொல்லி. பவுல் கூட அப்படித்தான் நினைச்சாரு, நிறைய படித்த மனுஷன். லூக்கா அப்படித்தான் நினைச்சாரு. கிரேக்க உலகம் முழுவதும் அப்படித்தான் நினைச்சாங்க. அவங்க நினைச்சாங்க இது எல்லாம் அந்த காலத்திலேயே கிரேக்க உலகில் நிறைய படித்த இந்த மெய்ஞானம் என்று சொல்ற அரிஸ்டோட்டில், சோக்ரட்டிஸ், இப்படி எல்லா படித்தவங்களும் இந்த உலகத்தின் எல்லா பதிலையும் கொடுத்துட்டாங்க. இவங்க இந்த சின்ன செய்தி, இந்த நற்செய்தியை நாங்கள் அறிவிக்க வந்திருக்கிறோம். என்ன நற்செய்தி, என்ன சொல்ல போறீங்க? நாசரேத்தூரை சேர்ந்த இயேசுவே ஆண்டவர் என்று நீங்க நம்புங்க. அந்த இயேசு ஆண்டவர் இறந்து உயிர்த்து அவர் கொல்லப்பட்டார், ஆனால் உயிர் தள்ளப்பட்டார். அவரை நம்புகின்றவர்களுக்கு அதே தூய ஆவியானவர் அருளப்படுறார் என்று நீங்க மனதார நம்பி, அந்த பிள்ளைகளே, ரோமையர் உதாரணமா நான் காட்டுறேன். புதிய ஏற்பாடை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா இது மறுபடியும் வந்துட்டு இருக்கு. உதாரணமா ஒரு இடம் உண்டு. ரோமையருக்கு எழுதிய திருமுகத்துல 9ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா 2 காரியம் தான் நீங்க செய்யணும். இந்த நற்செய்தியை நீங்க செய்து கொண்டீங்கன்னா, பிடிச்சு கொண்டீங்கன்னு சொன்னா நீங்க உடைந்த நிலையில இருப்பீங்க, பிரச்சனைகள் தான் இருப்பீங்க, நெருப்புகள் தான் இருப்பீங்க. ஆனா இதை நீங்கள் செய்ய உங்களால் இயேசுவை ஆண்டவர் என்ற மனதார ஏற்றுக்கொள்ள அற்புதமான முறையில தூய ஆவியானவர் உங்களுக்கு பொழியப்படுவார். தூய ஆவியானவர் பொழியப்படும் பொழுது நீங்க அந்த நெருப்புகளால நடந்து போவீங்க. ரோமியர்களை திரும்பவும் 9ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை பாருங்க. 2 காரியம். இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி மனதார நம்புவது. இதை நீங்க செஞ்சு பாருங்க. இயேசுவும் ஆண்டவர் அல்ல, இயேசுவே ஆண்டவர். 10-11வது ஆண்டவர் என்று சொல்லி இல்லை, இயேசுவே ஆண்டவர் என்று மனதார நம்புவர். இன்னொரு விஷயம் நம்பணும், அந்த இயேசு ஆண்டவர் கொல்லப்பட்டார், அவர் ரத்தம் சிந்தப்பட்டார், அவருடைய கடைசி துளி ரத்தம் வரை அவர் சிந்தப்பட்டார். என்று சொல்லி ஆண்டவர் இயேசு சிலுவையில் அந்த கதறி அந்த வேளையில எல்லாம் நிறைவேறிட்டு கணக்கு கொடுத்தாயிடுச்சு என்று சொல்லி ஆண்டவர் இயேசு அந்த உயிரை கையளித்து அவரை கல்லறையில் அடக்கம் செய்கிறாங்க. எல்லாம் முடிஞ்சுன்னு நினைக்கிறாங்க. 3 நாள் அமைதியா இருக்கு. 3வது நாள் தந்தையாகிய கடவுள் தன்னுடைய தூய ஆவியை அனுப்புறாரு. அந்த தருணமே இன்றைக்கு சயின்ஸ் கண்டுபிடிச்சிருக்கு. ஆண்டவர் இயேசு மீது போத்திருந்த அந்த துணியை எல்லாரும் ட்ரிப் போனீங்கன்னு சொன்னா கண்டியில போய் பாருங்க, அது கொப்பி ஒன்று இருக்கு. டியூரின்ல ஆண்டவர் இயேசுவை போர்த்து கல்லறையில வச்ச அந்த துணி இருக்கு. அந்த துணி அந்த துணியை பார்த்தீங்கன்னு சொன்னா அது அந்த உயிர்ப்புக்கான முதலாவது சாட்சி. அந்த தருணம், அந்த மில்லி செகண்ட்ல ஒரு பெரிய ஒரு வெளிச்சம் மேலே இருந்து உள்ளே, வெளியில இருந்து உள்ள வந்திருக்கு. அந்த பழைய காலத்துல போட்டோ எடுக்கிற நேரத்துல பிலிம் ரோல் போட்டு போட்டோ எடுத்த காலத்துல தெரியவங்களுக்கு தெரியும், இருக்கிற சின்ன பிள்ளைகளுக்கு தான் தெரியாது. நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி ஒரு பிரிண்ட் இருக்கு. அந்த நெகட்டிவ் பிரிண்டை கொண்டு போய் ஸ்டூடியோல வச்சு
அவங்க பிரிண்ட் பண்ணி படம் எடுப்பாங்க. அது நெகட்டிவ்ல என்ன இருக்கும்னு சொன்னா கருப்பா இருக்கிறதெல்லாம் வெள்ளையா இருக்கும், வெள்ளையா இருக்கிறதெல்லாம் கருப்பா இருக்கும். இப்ப இந்த துணியில என்ன இருக்குன்னு சொன்னா இந்த நெகட்டிவ் பிரிண்ட் அப்படின்னு சொன்னா வெளிச்சம் வெளியிலிருந்து உள்ள வந்திருக்கு. விஞ்ஞானிகள் சொல்றாங்க, அதை பற்றி நாள் கணக்கா பேசலாம். விஞ்ஞானிகள் சொல்றாங்க ஒரு மில்லி செகண்ட்ல ஒரு எலக்ட்ரிக் ஒரு பயங்கரமான ஒரு பவர் உள்ள கடந்திருக்கு அந்த துணிக்கலான்னு. அதன் தூய ஆவியானவர் உள்ள அந்த தருணம். இன்றைக்கு விஞ்ஞானம் சயின்ஸ் அதை பற்றி விளங்கப்படுது. அந்த தருணம் இறந்த அந்த ஆண்டவருடைய உடல் உயிர் தள்ளப்படுது. இந்த பிரபஞ்சத்தில் பெரிய மாற்றம் ஏற்படுது. எவரெல்லாம் இயேசுவை ஆண்டவர் என்று சொல்றாங்களோ அந்த இடத்துல ஆண்டவருடைய பிரசன்னம் உருவாகுது. 2-3 பேர் ஆண்டவர் ஏற்கனவே சொன்னது போல 2-3 பேருடைய பெயரை கூப்பிடும் பொழுது அந்த இடத்துல நான் அங்கு இருப்பேன் அப்படின்னு சொன்னது. இரண்டாவது சகோதர சகோதரிகளே, இதுதான் நற்செய்தி. நான் சொன்ன இந்த குட்டி கதையை உண்மையான அனுபவத்தை நான் உங்களுக்கு சொல்லணும், உங்களுக்கு விளங்கிக் கொள்ளலாம். ஒரு சாதாரணமான ஒரு மனிதன் கிறிஸ்தவராகி அவங்க பங்கு கோயிலுக்கு பூசைக்கு வந்திருந்தார். அப்ப அந்த கோயில்ல பாரம்பரியமா பல வருஷங்களா கிறிஸ்தவரா இருந்தவங்க எல்லாரும் பாக்குறாங்க, இவர் ஒரு புது ஆள் வந்திருக்கிறார் அப்படின்னு. முதல் ஞாயிற்றுக்கிழமை வராரு, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வராரு, 3வது ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு வராரு, பக்தியா இருந்து மண்டாடுறாரு. அப்ப வளமையா பாரம்பரியமா இருக்கிறவங்க அவரை கூப்பிட்டு பூசையெல்லாம் முடிஞ்ச பிறகு, ஐயா வாங்க, நீங்க யாரு, எங்க இருந்து வாரீங்க, உங்களோட பற்றி அறியணும், நீங்க கிறிஸ்தவர்கள் வந்திருக்கிறீங்க, அப்ப உங்களோட அறிவு எப்படி, இயேசுவை பற்றி என்னென்ன உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன கேள்விகள் கேட்டாங்க. இயேசுவுக்கு எத்தனை அப்போஸ்தலர்கள் இவருக்கு சரியா தெரியாது, 15 20. அவர் இயேசுநாதர் எங்க கொல்லப்பட்டார், அவர் எங்கே பிறந்தார், இப்படி என்ன கேள்வி எல்லாம் கேட்குறாங்க. பாவம் அவருக்கு தெரியாது. அப்போ அவங்க சொன்னாங்க, இந்த கேள்விக்கு உங்களுக்கு பதில் தெரியலை, எங்களை தெரிஞ்ச 2000 வருஷம் பெருமை இருக்கிறது, அதில் கெனன்லோடு சட்டத்திட்டங்கள் இருக்கு, வழிபாட்டு முறைகள் இருக்கு, ஏராளமான பல பல விஷயம் எல்லாம் இருக்கு, இதெல்லாம் தெரியாமல் நீங்கள் பெரிய கிறிஸ்தவன் வந்து நிற்கிறீங்களே என்னையா அப்படின்னு. அப்போ அந்த மனிதன் பேச தொடங்கி சொன்னா, நீங்கள் சொல்கிற எல்லாம் சரி, கொஞ்ச நாள் நான் படிச்சிருவேன், ஆனால் இந்த வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடந்தது. நேற்று வரை என்னுடைய வாழ்க்கை வித்தியாசமாக இருந்துச்சு. ஒரு நாள் இந்த கோயிலால் நான் அப்படி போகும்போது இந்த நற்கருணை ஆண்டவரை எழுந்தேற்றம் பண்ணி வச்சிருந்தாங்க. அன்றைக்கு நான் ஒரு முடிவு எடுத்து நான் போயிட்டு இருந்தேன். என்ன முடிவு? அன்றைக்கு நான் தற்கொலை செஞ்சு கொள்வோம்ன்ற முடிவு. என்ன காரணம்னு சொன்னால், அவருடைய வாழ்க்கையில் நிம்மதி இருக்கேன். பாவம், அவருடைய மனைவி கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் உழைச்சிட்டு வர காசை இவர் அப்பயே வாசல்ல வச்சே பறிச்சு எடுத்துட்டு போயிட்டு குடிச்சு அநியாயமாக்கிடுவார். காலையிலிருந்து இரவு மட்டும் குடி மட்டும்தான், ஒழுங்கா வேலைக்கு போனதில்லை. அது மட்டுமில்லை, வீட்டுக்கு வரும்போதே நண்டு மாதிரி தான் வரும், 4 காலில் தான் வரும். பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் கதவை பூட்டிடுவாங்க இவர் வந்தாருன்னு சொல்லி. சும்மாவே வழியை சண்டைக்கு போகிறது. என் வீட்டில் பிள்ளைகள் கூட பக்கத்தில் போய் இருந்து கதைக்கிறது கூட இல்லை. பிள்ளைகள்லாம் தெரிச்சு ஓடிடுவாங்க என்ன கண்டா. ஆனால் அன்றைக்கு நான் என் மனசுல நிம்மதி இல்லை, இருள் சூழ்ந்து இருந்துச்சு, மகிழ்ச்சியே இல்லை. என்னடா வாழ்க்கை அப்படின்னு சொல்லி நாம செத்துருவோம் அப்படின்னு நினைச்சு நான் போயிட்டு இருக்கும்போது தான் இந்த கோயிலில் தேர்ச்சியா நான் பார்த்தேன். ஒரு வெளிச்சம், ஒரு நற்கருணை ஆண்டவர், அதை பார்க்கும்போது எனக்குள்ள ஒரு மாற்றம், ஒரு கரண்ட் ஷாக் மாதிரி இருந்துச்சு. எனக்கு தெரியும் அவர் என்ன தொட்டார் அப்படின்னு சொல்லி. என்னுடைய வாழ்க்கை மாறிடுச்சு. எனக்கு இப்ப குடிக்கிறது கூட விருப்பம் இல்லை, எனக்கு குடிக்கிறது கூட விருப்பம் இல்லை. இப்ப நான் இப்ப ஒரு வேலை ஒன்று செய்கிறேன். என்னுடைய மனதில் ஒரு பெரிய அமைதி, இந்த மனசுல ஒரு நிம்மதி, ஒரு மகிழ்ச்சி இருக்கு. இந்த வாழ்க்கையில மாற்றம் இருக்கு. நான் வீட்டுக்கு வரும்போது அமைதியா வந்தோட மனைவி பிள்ளையெல்லாம் பார்த்து அதிசயாவை பார்க்குறாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாமே அதிசயாவை பார்த்து என்னோட பேசுறாங்க. இந்த கொஞ்ச நாளா இந்த வாழ்க்கையில பெரிய மாற்றம். அதுக்கு எல்லாம் காரணம் இந்த ஆண்டவர், இவர் வாழுகின்ற கடவுள். இரண்டாவது சகோதர சகோதரிகளே,
நாங்கள் நம்புகிற ஆண்டவர் வெறும் எண்ணக்கரு அல்லது ஒரு கற்பனையான ஒரு விஷயம் அப்படி இல்லை. எதுவுமே இல்லை என்று சொல்லி எல்லாம் முடிஞ்சது என்று சொல்லி இருந்த எங்களுடைய புனிதர்களுக்கு மனித வாழ்க்கையை தூக்கி உயர்த்துகின்ற வல்லமையுள்ள ஆண்டவர் எனக்கு நச்சீதில் நாங்கள் வாசிச்ச அந்த மனிதன், அந்த தொழுநோய் மனிதன் பாருங்க, சாதாரணமாக அந்த வாழ்க்கையை வாழ்ந்த ஒரு மனிதர் தான். அந்த காலத்தில் தொழுநோய் இன்றைக்கு ஒரு மோசமான ஒரு வியாதிக்கு சமமானது. அந்த வியாதி இவர் கண்டுகொள்றாரு. அந்த வியாதி வந்தவனை என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அந்த ஊர்ல இருந்து அவரை விலக்கி வச்சிருவாங்க. ஏன்னா அந்த காலத்தில் மருந்து இல்லை, இந்த லெப்ரசிக்கு மருந்து இல்லை, மற்றவங்களுக்கு பரவிடும் அப்படின்னு. அப்ப இவருக்கு இந்த கையில முதலாவது இந்த தொழுநோயின் அடையாளம் வந்தவொடனே பேண்டேஜ் எல்லாம் போட்டு உடுப்பெல்லாம் அப்படி போட்டு ஃபுல் கையை போட்டுட்டு கவர் பண்ணி கொண்டு இருக்கிறாரு. பிள்ளைகளுக்கு எல்லாம் சொல்லல, மனைவிக்கு காட்டுறாரு, பயந்துடுறாங்க. ஏன் என்ன நடக்கும் போதுன்னு சொன்னா இவரை ஊர்ல இருந்து விலக்கிடுவாங்க. அது மட்டுமில்ல, சட்டத்தின்படி என்ன செய்யணும், இவர் தன்னைத்தானே தீட்டு சொல்லணும். வேதனையான அனுபவம். அந்த ஆசாரியரிடம் போய் அந்த குருவிடம் போயிட்டு காட்டும் போது தூரத்துல வச்சே இது தொழுநோய் என்று பார்த்துட்டு ஒரு மணியை தூக்கி வீசிட்டு தொழுநோயால் போடுறதுக்கு ஒரு போர்வையை போட்டு வீசி அனுப்பி விட்டுருவாங்க. அவர் ஊரில் இருந்து போய் தொழுநோயாளர் வாழக்கூடிய அந்த பள்ளத்தாக்கில் தான் இருக்கணும். அந்த மனிதன் அங்கே இருந்து கொண்டு வீட்டை பற்றி தான் யோசிச்சுட்டு இருப்பாரு. மனைவி என்ன செய்கிறாங்க, பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க, என்ன சாப்பிட்டாங்களோ தெரியல, பிள்ளைகள் பள்ளிக்கூடம் போனாங்களோ தெரியல, எப்படி என்ன மனைவி வாழ்றாங்கன்னு பெரும் வேதனையோடு தான் அந்த மனிதன் வாழ்ந்து கொண்டு வந்திருப்பார். அந்த மனிதன் அன்பார்ந்த சகோதர சகோதரி, ஆண்டவர் இயேசுவுக்கு முன்னாடி நம்பிக்கை எல்லாம் இழந்த நிலையில தான் அந்த வார்த்தையை பேசுறாரு. ஆண்டவரை உம்மால் முடியுமானால் என்று சொன்னா கடவுளே நம்மளை கைவிட்டாரு. இனி நாம என்ன செய்யறது? நம்ம வாழ்க்கையில் அப்படித்தான் பல வேளைகளை நாங்களும் அப்படி உணர்வோம், எல்லாமே முடிஞ்சது அப்படி என்று சொல்லி. உம்மால் முடியுமானால் என்னை குணமாக்கும். பிரியமான சகோதர சகோதரிகளே, சொல்லி முடிக்கிற பாருங்க. வளமையாக ஆண்டவர் அற்புதங்கள் ஆற்ற முதல் அவனுக்கு விசுவாசம் இருக்காண்டு சோதித்து பார்ப்பார். ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா அப்படி எதுவுமே கேட்கல. அவனுடைய பரிதாப நிலையை பார்த்து, அவனுடைய உடைந்த நிலையை பார்த்து அவர் பரிவு கொண்டார். அப்படி என்ற வார்த்தையிலே காருண்யம் என்று சொல்ற விஷயம், அவர் பரிவு கொண்டார். கடவுள் எங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்ட அந்த கடவுளுடைய இதயம் அது, தந்தையுடைய இதயம் அது, கடவுளுடைய இதயம். அவனுடைய உடைந்த நிலையை பார்த்து அவர் பரிவு கொண்டார், பெரும் இரக்கம் கொண்டார். ஆகவே அங்கு கேள்வி விசாரணை எதுவும் இல்லை. உனக்கு விசுவாசம் இருக்கா, நம்பிக்கை இருக்கா? இல்லை. என்ன செய்கிறார் என்று சொன்னா, அது வரைக்கும் யாரும் செய்யாத காரியம், ஒரு தொழுநோயாளரை தொட்டு அவர் குணமாக்கினார். சகோதர சகோதரிகளே, அந்த தொழுநோயாளரை தொடுவது அப்படின்னு சொல்றது ஒரு அற்புதமான ஒரு விஷயம். இதுவரைக்கும் ஊர்ல இருந்து புறம்பா அவர் வரும்போது மணி அடிச்சு கொண்டு அசுத்தம் அந்த மனிதனை முதலாவது தடவையாக ஆண்டவர் தொட்டு, அது மட்டுமில்லை, இந்த தொழுநோய் அவனுடைய உடலை அப்படியே சாப்பிட தொடங்குது. அவனுடைய உடலை அந்த தொழுநோய் வந்தவங்களை பார்த்தீங்கன்னா இலங்கையில ஒரு சில இடங்கள்ல இருக்கு. வத்தலையில ஒரு சென்டர் இருக்கு, மட்டக்களப்பில் ஒரு சென்டர் இருக்கு. மன அளவுல ரொம்ப உடைஞ்சு போயிருப்பாங்க, வாழ்க்கையிலிருந்து புறம்பா தள்ளி வைக்கப்பட்டவங்க. நாங்கள் எல்லாருமே ஒரு வகையில தொழுநோய் வந்தவர்கள் மாதிரி தான் எங்களோட வாழ்க்கையிலே உடைந்த நிலைகளில் இருக்கும் போது சில வழியில வெளியில நாங்கள் எல்லாம் முடிஞ்சு கொண்டு சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா மனசளவுல நாங்கள் பல பயங்களோடும் கவலைகளோடும் பாரங்களோடும் எல்லாருமே கைவிட்டாங்களோ, கடவுளையே கைவிட்டாரோ என்று சொல்ற நிலையில தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருப்போம். இரண்டாம் சகோதர சகோதரிகளே, அந்த மாதிரி நிலைகளில் இருக்கிறவங்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்றாரு, தாழ்வுற்று சொன்னா அடி மட்டத்துல நீங்க விழுந்து போய் இருக்கிறீங்க, இனி விழுகிறது இடம் இல்லை. தாழ்வுற்று நொறுங்குண்டு, இனி நொறுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. நொறுங்குண்ட இதயங்களுக்கு அருகிலே நான் இருக்கிறேன், என் மகனே மகளே நான் இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் உங்களையும் தொட்டு தூக்கி எடுப்பதற்காக தான் அவர் டெட்டலஸ்டாய் என்று சொல்லி சிலுவையில் தன்னுடைய இறுதி இரத்தம் வரை சிந்தினார்.
இரத்தமும் தண்ணீரும் அந்த வேளையில தூய ஆவியானவரை தர வேண்டும் என்பதே தந்தையினுடைய திருவிழா. கண்களை மூடி நாங்கள் செய்ய வேண்டியதுதான் இவருடைய பேசினது அர்த்தம். அந்த சகோதர சகோதரிகளே, நாங்கள் மனசார இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லுவது மட்டும்தான். விசுவசிப்பது, வாயால அறிக்கையிடுவது. டு பிலீவ், மனசார நம்புவதும் வாயால் அறிக்கையிடும் பொழுது. இதை செஞ்சு பாருங்க. இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி மனதார ஏற்றுக்கொண்டு, கண்களை மூடுவோமா, இயேசுவே ஆண்டவர் என்று மனதார ஏற்றுக்கொண்டு அதை வாயால் அறிக்கையிடும் பொழுது அன்றைக்கு தொடக்க காலத்தில் நடந்த அதே அற்புதம் இன்றும் நடந்து கொண்டிருக்கு. தூய ஆவியானவர் பொழியப்பட்டு உங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புகின்ற அந்த அற்புதம் நடக்க இருக்கிறது. இரண்டாவது சகோதர சகோதரிகளே, இந்த வழியில் நாங்கள் பாடுவோம். சகோதர சகோதரிகளே, இயேசுவை பார்த்து சொல்லுவோம், இயேசுவே ஆண்டவரே என்று சொல்லுங்க. ஆண்டவரே, நீங்க என்ன தொடுங்கன்னு சொல்லுங்க. ஆண்டவரே, உங்களுடைய பரிவிரக்கத்தை என் மீது காட்டுங்க. ஆண்டவரே, நானும் அந்த தொழுநோயாளியை போல உடைந்த நிலையில வாழுகிறேன். ஆண்டவரே, சில வேளைகள்ல என்னுடைய விண்ணப்பங்கள் கேட்கப்படாமல் காலம் தாழ்த்தப்படுவதால மனமுடைந்த நிலையில நான் இருக்கிறேன். ஆண்டவரே, ஆண்டவரே என்னை தொடுங்க ஆண்டவரே என்று சொல்லி, இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி பிரியமான சகோதரர்கள் இந்த வேளையில மனதார ஏற்றுக்கொள்வோமா? இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர் என்று மனதார சொல்லுங்க. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி, இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி உங்களுடைய வாழ்வின் பாரங்களை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுங்கள். உடைய கவலைகளை ஒப்புக் கொடுங்கள். ஆண்டவர் உங்கள் மீது கவலையோடு இருக்கிறார். உங்கள் கவலைகளை அவரிடம் ஒப்புக் கொடுங்க என்று சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு வேறு ஊடாக பேசுகிறார். ஆண்டவர் இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஒருவரும் கூட விடுபடாமல் ஒவ்வொருவரையும் நீர் தொட்டு தூக்கி எடும். ஆண்டவரே, பல பல கவலைகளால் மனம் நொந்து போயிருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, வாழ்க்கையின் விளிம்பில் ஓரத்தில் அந்த லெப்ரசி வந்த அந்த தொழுநோயாளனை போலத்தான் நாங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வழியில உடைந்த நிலையில இருக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களுக்காக நீர் ரத்தம் சிந்தினீரே, அந்த ரத்தத்தின் ஒரு துளியாவது எங்கள் மீது வந்து விழட்டும் என்று சொல்லி வாஞ்சியுங்கள். ஆண்டவரே, உடைய ரத்த துளிகளில் ஒரு துளியாவது இந்த வேளையிலே என் தலை மீது விழட்டும், என் தலை மீது விழட்டும் ஆண்டவரே என்று சொல்லுங்க. இயேசுவே ஆண்டவர், 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 இயேசுவே ஆண்டவர் சொல்லுங்க. மனதார வாயில பாடிட்டு இருக்கிறாங்க, நீங்க சொல்லுங்க. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். நம்பிக்கையோடு சொல்லுங்க. இயேசுவே ஆண்டவர் மனதார ஏற்றுக்கொள்ளுங்க. இதயத்துக்கு அண்மையில் இறுக்கமா பிடிச்சு கொள்ளுங்க. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். தந்தையை இந்த வேளையிலே இந்த தூய ஆவியை இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவர் மீது நிரப்புகிறாக. ஆண்டவரே, உடைய தூய ஆவியை இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கு வழங்குகிறாங்க. ஆண்டவரே, உடைய தூய ஆவியால் ஒவ்வொரு மகனையும் மகளையும் நிரப்பி தூக்கி எடுக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, உடைந்து போன நிலைகளில் இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும், மனதில் உடைந்த நிலையில் இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தூக்கி எடுக்கிறோம். ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, ஆராதனை ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இயேசுவே, இயேசுவே சொல்லுங்க. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். நோய்கள் மறைந்து செல்லுகின்றன. சாப கணக்குகள், பாவ கணக்குகள் இந்த வேளையில மறைந்து செல்லுகின்றன. உங்கள் கடன் தொல்லைகளை இந்த வேளையில் ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுங்கள். உங்கள் நோய்களை கொடுங்க, உங்களுடைய விண்ணப்பங்களை கொடுங்க. ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இரத்தத்தால கழுவி தூய்மையாக்க விரைவார். ஆண்டவரே, ஒவ்வொரு மகனையும் மக்களையும் நீர் தொட்டு விடும். ஆண்டவரே,
டெட்டலஸ்டாய் என்று சொன்னீரே ஆண்டவரே. எல்லாம் நிறைவேறிற்று, கணக்கு தீர்த்தாகி விட்டது என்று சொன்னீரே ஆண்டவரே. இந்த வேளையில் இந்த பிள்ளைகளை தொட்டு குணமாக்கும் அப்பா ஆண்டவரே, தொட்டு குணமாக்கும் ஆண்டவரே. நோய்கள் மறைந்து செல்லட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, குடும்பத்தில் அமைதி, நிறைவு, நிம்மதி வரட்டும் ஆண்டவரே. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லுங்க. வாயத்திறந்து இயேசுவே ஆண்டவர் சொல்ல தொடங்கும். கண்களை மூடி இதயத்துல கையை வச்சு இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லுங்க. இந்த விசுவாச அறிக்கிற அந்த மாத்திரை, இந்த விசுவாச அறிக்கிற அந்த ரகசியம், கிறிஸ்தவம் கற்றிருந்த அந்த ரகசியம் இதுதான். 2000 வருஷ காலமாக இன்றைக்கு 2.5 பில்லியன் மக்கள் இன்றைக்கு கிறிஸ்தவராக இருக்கிறாங்க என்று சொன்னா, அதை உருவாக்கிய அந்த ஆவியின் செயல்பாட்டுக்கு காரணம் இந்த வல்லமை தான். அந்த அருள்கள் ஒவ்வொருவருக்கும் கிடைக்க வேண்டும். இந்த வார்த்தைகளை கேட்கின்ற ஒவ்வொருவருக்கும் அந்த தூய ஆவியின் அருள் இந்த வேளையில கிடைப்பதை நான் உணர்கின்றேன். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய வல்லமையால் நிரப்புங்க ஆண்டவரே, நிரப்புங்க ஆண்டவரே, நிரப்புங்க ஆண்டவரே, நிரப்புங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நோய்கள் மறைந்து செல்லட்டும் இறைவா. குடும்பத்தில் அமைதி உருவாகட்டும் இறைவா. பண கஷ்டங்கள் நீரட்டும் இறைவா. ஆண்டவரே, நிலையான வாழ்க்கை முறைகள் மாறட்டும் இறைவா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எல்லாரும் இந்த வேளையில் இயேசுவே, இயேசுவே, இயேசுவே என்று சொல்ல தொடங்குங்க. இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. பக்கத்தில் இருக்கிறவங்களை யோசிக்க தேவையில்லை. நீங்க கண்களை மூடி இயேசுவே, 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 இயேசுவே ஆண்டவர், 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 இயேசு ஆண்டவர். என்னை என்னுடைய குடும்பத்தை நிரப்புங்க என்று சொல்லுங்க. ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்தை பொறுப்படுங்க ஆண்டவரே. இதற்கு மேலே என்னால எதுவுமே செய்ய முடியாதப்பா. அந்த தொழுநோயாளன் போலதான் என்னுடைய வாழ்க்கையில ஓரத்துக்கு நான் வந்துட்டேன். இதுக்கு மேல எதுவும் முடியாது ஆண்டவரே. ஆண்டவரே, நீங்க இருக்கமா பிடிச்சு கொள்ளுங்க. என்னை தூக்கி எடுங்கப்பா, என்னை தூக்கி எடுங்க ஆண்டவரே என்று சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இயேசுவுடைய அருளும் ஆசீரும் இந்த வேளையில் உங்களுக்கு கொடுவதை நான் காணுகிறேன் ஆண்டவர். இந்த வேளையில நோய்களை குணமாக்குகின்றார் ஆண்டவர். இந்த வேளையில குடும்பத்தில் அமைதியை தருகிறார், மகிழ்ச்சியை, நிறைவை, நிம்மதியை தருகிறார். நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர், ஆராதனை ஆண்டவர், நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர், ஆராதனை ஆண்டவர். நாங்கள் திருப்பலியில பக்தியோடு நாங்கள் திருப்பலியில பங்கு பெறுவோம். ஒரே ஒரு விஷயம் தான் நீங்க கேட்கணும். ஆண்டவரே, அந்த தொழுநோயாளரை நீர் தொட்டீரே ஆண்டவர், அதே மாதிரி என்னை இந்த திருப்பலியில் ஆண்டவரை நீர் தொட வேண்டும் என்று சொல்லி கேளுங்க. அல்லது போனா தூய் ஆவியானவர் ஆண்டவருடைய செயலில் அடங்கி எல்லாமே வெறும் சடங்குகள், இது வெறும் ஷோ இல்லை. இது நல்லா இருந்தது அப்படின்னு சொல்றதுல எந்த அர்த்தமும் இல்லை. ஆண்டவரால் நாங்கள் நிரப்பப்படையில்லை என்று சொன்னால், தூய ஆவியை நாங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு சொன்னால், அந்த சகோதர சகோதரி இதில் அர்த்தம் இல்லை. ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் தொடும் என்று சொல்லி இந்த வேளையில் நாங்கள் தொடர்ந்து இந்த திருப்பலியில் இணைந்து கொள்வோம். எல்லோரும் எழுந்திருப்போம். எங்களுடைய விண்ணப்பங்களை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுத்து மன்றாடுவோம்.